ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே தேவ கிருபை உங்களை அதிகமாய் நிரப்பட்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான வேத வசனம் எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கை எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் பழைய ஏற்பாடு முழுவதும் நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே உடன்படிக்கையை சார்ந்து நின்ற தேவ மனிதர்களை பற்றி நாம் அங்கே காண முடியும். யோசுவாவை பற்றி பார்க்கிற பொழுது அந்த உடன்படிக்கையை அவன் கை கொண்டதினாலே யோர்தானை அவன் நன்றாக பிளக்கும்படி செய்தான். எலியா அதே தேவனுடைய உடன்படிக்கையில நின்றபடினாலே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பலி பொருட்களையும் பலிப்பீடத்தையும் தீக்கரையாக்கி போட்டதை நாம் காண முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதும் கூட அந்த உடன்படிக்கையை சார்ந்து நின்றதினாலே எவ்வளவு நன்மைகளை மேன்மையானவைகளை அவர் பெற்றார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாடு முழுவதும் இந்த தேவனோடு பற்றின அந்த உடன்படிக்கையை வைத்தே அநேக காரியங்கள் நடந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய ஜெபங்கள், வாக்குத்தத்தங்கள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்களை தேவன் அவைகளை வைத்து அவர் செய்தார் என்று நாம் காண முடிகிறது. இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளையே, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற தேவ பிள்ளைகளே, we are more better than the old covenant. நாம் பழைய அந்த உடன்படிக்கையை விட மேலான உன்னதமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு தேவனுடைய பந்தம், ஒரு தேவனுடைய ஐக்கியம் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறதாயிருக்கிறது. இது எங்கே உண்டாயிருக்கிறது? இதனால நமக்கு வருகிற நன்மை என்ன? இவர்கள் மேன்மையானவைகளாய் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை, அந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் ஒரு மனிதனை கண்டிக்கிறதுக்கும் அவனை மரணத்துக்குள்ள நடத்துவதற்கும் ஏதுவானதாகவே இருந்தது. ஆனால் புதியது, இட் இஸ் ஆஃப் குட் நியூஸ். த ஓல்டு ஒன் வாஸ் law. சட்டத்திட்டம் நெருக்கமானது. இங்க அப்படி இல்லை. இங்க சுவிசேஷம் அங்க மரணத்தை பற்றி அது சொல்லினது. பழைய ஏற்பாட்டில் பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை என்ன தெரியுமா சொல்லுது? இது ஆவிக்குரியது. இது புதிய உடன்படிக்கை நம் வேதத்துல வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நம்ம இங்கே வாசிக்கிறோம் 3:6 நான் வாசிக்கிறேன். புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படிக்கு அவரே எங்களை தகுதி உள்ளவன் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த புதிய உடன்படிக்கை எழுத்தை சார்ந்ததல்ல, பழையது மாதிரி. இட் இஸ் ஆஃப் மோர் and of spiritual and it's connected to the spirit of God. இந்த பரிசுத்த தேவனையும் இந்த ஆவிக்குரிய இந்த உடன்படிக்கை அந்த ஆவியாய் இருக்கிற தேவனோடு நம்மை தொடர்பு படுத்தி முழுமையாய் அங்கே கொண்டு போய் விடுகிறது. பழைய மரணம் என்று சொன்னது புதியது ஜீவன் என்று சொல்லுகிறதாய் இருக்கிறது. அங்கு அது மரண சாசனம். அங்கு இங்க புதியது உனக்கு உயிர் கொடுக்கிறதா இருக்கு. இட்ஸ் a life giving. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பழையது அடிமைப்பட தனத்தை அது சொல்லினது. புதிய உடன்படிக்கை என்ன தெரியுமா சொல்லுது? நீ விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். It talks about freedom. பழையது சொன்னது அழிவுக்குரியதை பற்றி அது பேசினது. ஆனா புதிய உடன்படிக்கை என்ன தெரியுமா சொல்றது?
இச்சை அடக்கம், சுயமாய் நாம் தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். பழைய உடன்படிக்கை வெளியரங்கமானது. ஆனா புதிய உடன்படிக்கை நம்முடைய உள்ளான ஆழமான அனுபவங்களையும் உணர்வு பூர்வமாய் இது மனதார ஆத்மாவை உயிர்ப்பித்து நம்ம முழு ஆத்மாவோடு இதுல ஈடுபாடு கொள்ளத்தக்கதா இது செய்கிறது. இது உள்ளார சம்பந்தப்பட்டதா இருக்கிறது, வெளிப்புறமாய் அல்ல. அங்கு நம்முடைய செய்கைகள் மேன்மைப்பட்டதா இருந்தது பழைய ஏற்பாட்டுல. ஆனா புதிய ஏற்பாட்டுல இது கிருபையை பற்றினதா இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அங்க எப்படி தண்டனை என்ன கிடைக்கும்ன்றது பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை. புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை என்ன தெரியுமா? வாக்குத்தத்தம், ப்ராமிசஸ். You are blessed under the grace, under the new covenant. இது ஆவிக்குரியதா இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பழைய சாபத்தை பத்தி பேசினது. புதிய உடன்படிக்கை ஆசீர்வாதங்களை குறித்து பேசுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவ கோபாக்கினை பழைய உடன்படிக்கை சொன்னது. புதிய உடன்படிக்கை என்ன சொன்னது தெரியுமா? தேவ அந்த அளவிட முடியாத அன்பை பற்றி அந்த புதிய உடன்படிக்கை சொல்லுகிறதா இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் அது மோசேயின் மூலமாய் அது கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவானவர் அந்த கிருபையின் ராஜா, அந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ராஜாவே, இயேசு ராஜாவே அவைகளை நமக்கு கொண்டு வந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு மேலான ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டுதா இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எதுக்கு தெரியுமா? அந்த புதிய உடன்படிக்கை இஸ் a source of all true life to the soul. ஆத்மாவை உயிர்ப்பிக்கத்தக்கது, உன்னை உயிர்ப்பிக்கத்தக்கது, ஆவியை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. மேன்மையானதுக்கு உன் ஆத்மாவை ரட்சிக்க வல்லது, உன் மனதை பரிசுத்தமாக்க வல்லதா இருக்கிறது. உன்னை ஆறுதல் படுத்த, உன்னை தேற்ற, உன்னை பலப்படுத்த, உன்னை தப்புவிக்க, உன்னை தாங்கி கொள்ள அந்த கிருபை உனக்கு சொல்லித்தர, அந்த கிருபையின் ஆழத்தை உனக்கு விளக்கி காட்ட இந்த புதிய உடன்படிக்கை, அல்லேலூயா, இந்த ஆவிக்குரிய உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை, அல்லேலூயா. ஏசப்பா இவ்வளோ பாக்கியங்களை உனக்கு வைத்திருக்கிறாரு. இவைகளை நாம் உணர்வோம். இந்த நித்திய உடன்படிக்கையில, இந்த உன்னதமான உடன்படிக்கையில நாம் நடப்போம். வாக்குத்தத்தங்களை பண்ணி இருக்கிறாரே, மாறாதவர், பொய் சொல்லாதவர், நிறைவேற்ற வல்லவர். கண்டிப்பா உங்களுக்கு செய்வார். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமான பிதாவே, எங்களுக்கு வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதங்களுக்காய், நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். இன்னைக்கு மனம் உடைந்து போய், ஆத்துமா தோய்ந்து போய், துக்கித்து, ஆண்டவரே நான் என்ன செய்வதென்று தெரியாமல் கலங்குகிற பிள்ளைகள் இந்த புதிய ஆசீர்வாதங்களை, இந்த புதிய உன்னதமான உடன்படிக்கை நீர் இவர்களுக்கு வைத்திருக்கிறதை இவர்கள் காணும்படி செய்வீராக ராஜா. உடைய மனதும் கண்களும் பிரகாசம் அடைவதாக. உடைய பிள்ளைகள் மேல உடைய கரங்களை வைத்து நீர் பலப்படுத்தி ஆசீர்வதியும். எல்லா விதமான சத்துருவின் தந்திரங்கள், பலவீனங்கள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்துல விலகி போ. ஜீசஸ் அதிகாரத்துக்கும் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.